ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி லேவியராகமும் 20ஆம் அத்தியாயம் 7ஆம் 8ஆம் வசனங்களும் 22 முதல் 27ஆம் வசனம் வரை. நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். 22 முதல் 27. ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும், சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி, நான் உங்களுக்கு தீட்டாக எண்ணச் சொல்லி விலக்கிய மிருகங்களாகிலும் பறவைகளாலும் தரையில் ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருப்பாக்காதிருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். He who calls you is faithful, who will also do it. லேவியராகம புத்தகத்திலே பரிசுத்தம் அல்லது அதற்கு இணையான சொற்கள் 80 தடவைக்கும் அதிகமாய் வருகின்றன. இப்புத்தகத்தில் இருந்துதான் திருத்தூதுவன் பேதுரு பரிசுத்தராயிருங்கள் என்ற முத்தான கட்டளையை பொறுக்கினான். லேவியராகமம் 19ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதைத்தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. கடவுள் இந்த கட்டளையோடு மட்டும் நிறுத்தியிருப்பார் என்றால், அதாவது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்ற கட்டளையோடு மட்டும் நிறுத்தியிருப்பாரானால் நாம் குற்ற உணர்விலும் தண்டனை தீர்ப்பிலும் தான் அழிந்திருப்போம். பாவம் நிறைந்த மண்ணுலகில் பாவ சுபாவத்துடன் இருக்கும் நான் பாவமே இல்லாத விண்ணுலகில் இருக்கும் பாவமே அறியாத கடவுளை போல எப்படி பரிசுத்தமாய் இருக்க முடியும்? அதுதான் நம்முடைய இருதயத்திலே எழக்கூடிய நியாயமான ஒரு கேள்வி. அவரது எதிர்பார்ப்பு அபாரம்தான், ஆனால் அது அர்த்தமற்றது தானே. எனவேதான் ஆண்டவர் இரத்தமும் சதையும் கொண்டிருக்கும்படி தமது மகனை நமக்கு நடைமுறை மாதிரியாயிருக்க இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தார். சில ஒப்பனைகளை நான் கூறுகிறேன். பரிசுத்தத்தில் வளருவது என்பது ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்புவது போன்றது. அது நமது ஆற்றலினாலும் அல்ல, நமது வலிமையினாலும் அல்ல, கடவுளின் ஆவியினாலே ஆகும் என்று சகரியா 4:6 வாசிக்கிறோம். பரிசுத்தத்தில் முன்னேறுவது ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு சமமானது. அது விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இரக்கம் காட்டும் கடவுளாலே ஆகும் என்று ரோமர் 9:16 வாசிக்கிறோம். பரிசுத்தத்தில் முதிர்ச்சி அடைவது பயிரிடுவதற்கு ஒப்பானது. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற கடவுளே எல்லாம் என்று 1 கொரிந்தியர் 3:7 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று நாம் விரும்புவதை விட நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று கடவுள் அதிகம் வாஞ்சிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுகிறேன், நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று நாம் விரும்புவதை விட நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று கடவுள் அதிகமாய் வாஞ்சிக்கிறார். God is more interested in making us holy than we are in becoming holy. எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்திற்கு தான் நாம் அல்லேலூயா என்று நாம் சொல்ல வேண்டும். கடவுளை போலவே அவரது வாக்குகளும் ஒளிமயமானவை. அவரது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குகள் எல்லாமே
நம்மை தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெறுகிறவர்களாய் மாற்றுகிறதற்காகவே என்று 2 பேதுரு 1:4 வாசிக்கிறோம். இயேசு போல், லைக் ஜீசஸ் என்ற தலைப்பில் நான் பிரசங்கித்ததை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு வங்கி அதிகாரி என்னிடத்தில் ஓடி வந்து, சகோதரா, என்னை போன்ற ஒருவன் எப்பொழுதாவது இயேசுவை போல் மாற முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று புலம்பலுடன் வினவினார். நான் அவருக்கு கொடுத்த உடனடி பதில் என்ன தெரியுமா? பார்க்க சகிக்காத ஒரு கம்பளி புழு கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சியாக மாறக்கூடுமானால் நீங்கள் நிச்சயம் இயேசுவை போல் மாற முடியும் என்றேன். இதை விசுவாசித்து சென்ற அவர் இன்று வளரும் மிளுரும் கிறிஸ்தவராய் திகழுகிறார். ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? அற்புதங்களிலெல்லாம் பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? பரிசுத்தமில்லாத ஒரு மனிதனை ஆண்டவர் பரிசுத்தமில்லாத உலகத்திலிருந்து எடுத்து அவனை பரிசுத்தப்படுத்தி திரும்பவும் அவனை பரிசுத்தமில்லாத உலகத்திற்குள்ளே வைத்து அவனை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதுதான் அற்புதங்களிலெல்லாம் பெரிய அற்புதம். The greatest of all miracles is that a holy God takes an unholy man from an unholy world, makes him holy, puts him back into that unholy world and keeps him holy. Hallelujah. இதுதான் உண்மையான பெரிய அற்புதம் என்று சொல்ல முடியும். எனவே பிரியமானவர்களே, நீங்கள் நின்றாலும் விழுந்தாலும் உங்களை தீர்த்து கட்டுவதற்கு மனிதனுக்கோ சாத்தானுக்கோ இடம் கொடுக்காதிருங்கள். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:31 முதல் 34 வரை. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துதான் மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எனவே பிரியமானவர்களே, விசுவாசத்தை விட்டு விடாமல் முன் சென்று கொண்டே இருங்கள். உங்களை பரிசுத்தமாக்கும்படி அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அதை அப்படியே செய்வார். கடவுள் தாமே உங்களை முழுவதும் பரிசுத்தமாக்குவார். 1 தெசலோனிக்கர் 5:23-24 வாசிக்கிறது போல உங்கள் உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமின்றி முழுமையாக காக்கப்படும். சகோதரி சாராள் நவ்ரோஜ் அவர்கள் அழகான ஒரு பாடல் பாடினார்கள். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எங்கள் மகாபெரிய தேவனே, பரிசுத்தத்திற்காக நீர் எங்களை அழைத்தது மட்டுமல்ல, எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவனாகவும் இருக்கிறீரே. பரிசுத்தத்திற்கு மாதிரியாக உம்முடைய குமாரனை அனுப்பி தந்த ஒரு தேவனாகவும் இருக்கிறீரே. கர்த்தாவே, எவ்வளவு உண்மையும் எவ்வளவு அன்பும் எவ்வளவு கருணையும் எவ்வளவு கரிசனையும் எவ்வளவு நடைமுறையிலே எங்களை நடத்துகிற ஒரு தேவனாகவும், உண்மையாகவே ஆடுகளின் நிலையை சரியானபடி புரிந்து நடத்துகிற ஒரு மேய்ப்பனாகவும் நீர் இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இப்படிப்பட்ட தேவனை பெற்றிருக்கிறதை விட வேற பெரிய ஸ்லாக்கியம் கிடையாது. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னீரே. எங்களிலே நல்ல செயலை துவங்கியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் மட்டாக அதை முடித்து தீர்த்து எங்கள் ஆவி, ஆத்துமா, உடல் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாக காத்துக்கொள்ள போகிறீர். இன்றைக்கு கம்பளி பூச்சி போல் காணப்படுகிற நாங்கள் ஒரு நாளிலே வண்ணத்து பூச்சியாய் பறந்து உம்மோடு கூட என்றென்று நாங்கள் இருக்க போகிறோம். அந்த நாளை எண்ணி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அந்த பெரிய நாளுக்காக எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இயேசுவின் நாமத்தில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.